இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாள் காலவெளியிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு வேதாகம குணப்பாத்திரம். அவைகளிலே யோசுவாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு காலங்களிலே நாம் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரங்களிலும் கூட நாம் நம்முடைய ஆண்டவரோடு கூட வாழ்கிற அந்த தன்மையை, ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற நேரத்தை நாம் சரிப்படுத்தி கொள்ளவும், நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கவும், வேதாகம குணப்பாத்திரங்களோடு நம்முடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பார்க்கும்படியாகவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ இந்த நாள் காலவேளை தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அருமையான யோசுவாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஏராளமான வசனங்கள் உண்டு. நான் அவைகளிலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் அடிக்கோடிட விரும்புகிறேன். இந்த நாள் காலை பொழுதிலே நிறைய ஏராளமான விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய ஊழியக்காரர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே மிகவும் ஆச்சரியமாய் காணப்படுகிறது. அவ்வளோ அற்புதமான செய்தியை நம்முடைய போதவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி பார்த்திங்கன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இங்கே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அல்லது தேவனோடு கூட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் இவர் ஒரு மிகுந்த தேவபக்தி உள்ள மனிதனாய் காணப்படுகின்றார். இன்றைக்கு அநேகர் வெறுமையான பக்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தி இல்லாமல் சில காரியங்களை விட்டுவிடுகின்றார்கள். ஆனால் இவருக்கோ பக்தியும் இருக்கின்றது, புத்தியும் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய காலங்களிலே நம்முடைய திருச்சபையை சிறப்புற நடத்தி கொண்டு செல்வதற்கு, நம்முடைய ஜனங்களையும் தேவ பக்திக்குள்ளே கொண்டு செல்வதற்கு நாம் இப்படிப்பட்டதான நல்ல அருமையான குணங்களை உடைய மனிதர்களை உற்று நோக்க வேண்டும். ஆகவேதான் வேதாகமத்திலே மிகவும் தெளிவாய் சொல்கிறது, அருமையான யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நாம் ஓடி ஓடி ஊழியம் செய்கின்றோம். அதெல்லாம் தேவனுக்காக செய்கிற ஊழியம். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். முதலாவது ஃபர்ஸ்ட் காட். நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல ஆண்டவரை தேடக்கூடிய உணர்வும், ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய சிந்தனையும், ஆண்டவர் சொன்னதை செய்யக்கூடிய பக்குவமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், தர்மியான யோசுவாவுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார் இந்த மனுஷன். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே கீழே உள்ள பகுதி சொல்கிறது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல அருமையான பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள செய்தியை கொண்டு வரான். நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் குழம்பி போய் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பம், கூக்குரல் உண்டாயிட்டிருக்கு. பெரிய சமாதான குறைவு காணப்படுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மற்ற 10 பேர் சொல்கிறாங்க, அந்த தேசம் பயங்கரமான தேசம், அங்கே போனால் நம்மெல்லாம் ராட்சதற்கு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி மாதிரி காணப்படுவோம் என்று சொல்லி மிகவும் நெகட்டிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய பணித்தளங்களிலே அல்லது ஊழிய ஸ்தலத்திலே நம்முடைய ஊழியக்காரர்கள் சிலர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா, ஐயோ அந்த கிராமத்துக்கு போக முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அது முடிய முடியாது, ஆகவே ஆகாது, இப்படி தான் பேசி கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் அத்தனை பேரும் தப்பாக பேசுகிறாங்க. யோசுவாவும் காலேபும் மாத்திரம் நற்செய்தியை கொண்டு வருகிறார்கள். இந்த காலம் நம் நற்செய்தியை கொண்டு செல்லக்கூடிய காலம், நம் அமைதியாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. நம்முடைய கிராமங்களிலே, நம்முடைய சுற்றி வாழ்கிற மக்கள் மத்தியிலே, நம்ம நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு அல்லது நம்முடைய பணித்தளத்தில் வாழ்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டிய காலம் இது. இதுவே நற்செய்தியின் காலம். இதுவே நற்செய்தியை கொண்டு செல்லக்கூடிய நேரம்.
ஆகவே திருச்சபையே, ஊழியக்காரர்களே, விழித்தெழுவோம், வேகமாய் செயல்படுவோம். எந்த காரியங்களும் நம்மை தடுத்து ஆட்கொள்ள முடியாது. நீரோ மன்னன் காலத்தில் கூட திருச்சபையை ஒருவரால் அசைக்க முடியல. திருச்சபை ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே திருச்சபை இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றது. ஆகவே நாம் நெகட்டிவான தாட்ஸை, சிந்தனையை விட்டுட்டு பாசிட்டிவ் மைண்டில், பாசிட்டிவ் எனர்ஜியில், நற்செய்தியோடு கூட நாம் நம்முடைய கிராமங்களுக்கு கடந்து செல்வோம். நம் திருச்சபை மக்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய காலத்திலே நம்முடைய தாலுக்காவை நம்மால் அசைக்க முடியும். ஆகவே நற்செய்தியை நாம் கொண்டு செல்வோம். ஆல்வேஸ் பி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஆகவே நம்முடைய குடும்ப விஷயத்தில் ஆகட்டும், தனிப்பட்ட விஷயத்தில் ஆகட்டும், நாம் பாசிட்டிவாக வாழுவோம், நெகட்டிவாக வாழ வேண்டாம். நற்செய்தியை கொண்டு செல்வோம். அடுத்து 3வது காரியம், தர்மியான மனுஷன் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெரிய சேலஞ்ச். இவருடைய காலம் முடிய போது. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுது. பின்பதி மாத்திரம் வாசிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணால் தேவனை ஆராதிக்கிறது, சேவிக்கிறது கூடாத காரியமாக அல்லது ஒருவேளை ஆகாததாய் கண்டால் நீங்கள் என்னவோ செஞ்சுட்டு போங்க. ஆனால் நானும் என் குடும்பம் மாத்திரம் கட்டாயம் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் தான் சேவிப்போம் என்கிறதான அந்த இஸ்ரவேல் மக்களுடைய குழப்பமான நிலையிலே மிகவும் சேலஞ்சாக, மிகவும் சவாலாக குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிற மனிதனாய் காணப்படுகின்றார். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி, நாம் எப்படி? ஏன்னா அனைவருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு போதிக்கிற நாதானே ஆகாதவனாய் போகாதபடி என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் தேவனுக்காய் வாழ்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். அன்பான தேவ ஊழியர்களே, கர்த்தருடைய தாசர்களே, நாம் நிச்சயமாக குடும்பமாய் கர்த்தரை சேவிப்போம். இந்த 3 காரியங்களையும் நான் சொல்வதற்கு ஆசைப்பட்டேன். அந்த 3ஐயும் சொல்லியிருக்கிறேன். நாம் இவர்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்காய் வாழ்வோம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.